வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நொய் உப்புமா வெஜிடபிள் வச்சு எப்படி பண்ணலான்னு குக்கரில் ஈஸியாக குயிக்காக ஒரு 8 o'clock அபோவ் எந்திரிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. நான் எக்குக்கு சைட் டிஷ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேணால் வேறு எதனா ஆப்ஷனாக கூட பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் கடவுளுத்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா பொரிஞ்ச உடனே தான் நம்ம மற்ற பொருள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கழுவி சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை அது எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பொரிஞ்சிருச்சு கடுகு. இப்போ நான் கடலைப்பருப்பும் சீரகமும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்போவுமே இது நொய் உப்புமா தான். இதை குக்கரில் ஈஸியாக செய்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்ஸ். அதை கொஞ்சம் வெறும் நொய்யாக சாப்பிடாமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நல்லா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கேரட் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நமக்கு அந்த கிளேஸ் கலர் வரும். நமக்கு ஆனியன்ஸ் எப்போவுமே ஆனியனை எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே நமக்கு பச்சையாக இருந்து கிளேஸ் கணக்கில் டக்குன்னு. இப்போ நம்ம நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம கேரட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கேரட் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். உப்புமாக்கு எப்போவுமே நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கிட்ஸ்க்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு வாய் 2 வாய் சாப்பிட்டா கூட இது ஓரளவு அதோடய ஜூஸிலாம் அதில் இறங்குனால ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி தான் நான் சொல்லுவேன். இதோட கொஞ்சமாக பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். லைட்டாக அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்காக நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த சால்ட் ஓவராலாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம ஒன்ஸ் கலரி விட்டுக்கலாம். நான் இதுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணல. நொய் உப்புமா ஒயிட்டாக தான் இருக்கும். ஒயிட்டாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு நான் நொய் எடுத்துருந்தேன். தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். உண்மையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாம் மோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் தண்ணி மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்புக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிக்க போகிறோம். இதோட ஒரு கொதி வந்தோடனே நம்ம உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் இப்போது நம்ம அரிசியுமே நம்ம நொய்யை ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு 2 விசில் விட்டு எடுக்கணும். இது லைட்டாக கொதிச்ச உடனே தான் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் அந்த வீடியோ கவர் பண்ண முடியல. பாப்பா அதுக்குள்ளேயே அழுதுட்டா, ஓடிட்டேன். இப்போ நம்ம அரிசி நொய்யை ஆட் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். நமக்கு உதிரியாக சூப்பரான மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி விட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு வாசனை அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக எழுந்திரிக்கிறப்ப இதை டக்குன்னு எந்த சிந்தனையுமே உங்களுக்கு வரலைன்னா டக்குன்னு இதை சூஸ் பண்ணிடுங்க. என்னோடய டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக ஈஸியாக சூப்பராக குக்கரில் நம்ம பண்ணுற ஒரு நொய் உப்புமா குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் நான் முட்டை பொரிக்க போகிறேன் கட் பண்ணி. அதுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக வாங்கியிருந்தேன் முட்டை பாய்லர். இது மாதிரி வெறும் 200 தான். நமக்கு கேஸ் இல்லை அப்படின்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட வெறும் முட்டையை மட்டும் நம்ம பாயில் பண்ணி கூட சாப்பிட்டுட்டு போகலாம். அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருந்தேன் ஆப்ஷனாக. மெஷர்மெண்ட் கப்புக்கு தண்ணி கொடுத்துருந்தாங்க. 1 கப்பு ஊற்றிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 முட்டை வச்சு இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே இதுவும் சூப்பராக இருந்தது. 200க்கு ஒர்த்து தான். வெறும் ஒரு 9 மினிட்ஸ் நமக்கு இதை டைம் எடுத்துக்கும். பாருங்கள், நான் 1 கப்பு தண்ணி ஊற்றி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வாங்கி பாருங்கள். இதில் மல்டி பர்பஸ் தான். பேன் கேக்கு, ஆம்லேட்டு, இது மல்டி பர்பஸ்ஸு. நமக்குள்ளே இருக்கிற அதுக்கு நமக்கு பேன்லலாம் இருக்கும் இல்லைங்களா, அலாய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு மெட்டலு. பாருங்கள், அந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் குக்கர் முடிஞ்சோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக உதிரியாக வந்திருந்தது நமக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு விட்டு பாருங்கள். இது என்னோடய ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். ஒரு ஹெல்த்தி நல்ல இதில் குதிரவாளி எது வேணாலும் பண்ணலாம். இந்த முட்டை மிக்கர் பாருங்கள், நல்லா நமக்கு கொதிக்குது.
வெறும் வந்துட்டு 1 to 3 மினிட்ஸில் நல்லா நமக்கு பாயில் ஆகி வந்துருச்சு. 9 மினிட்ஸ்லாம் வெயிட் பண்ணலை. ஒரு முட்டை மட்டும் லைட்டாக க்ராக் ஆகிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு க்ராக் ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அதை அப்படியே கட் பண்ணி மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். டேஸ்ட்டு காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. சூடாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் என் பையனுக்கு. ஆஃப்டர்நூன் 12 o'clock தான் நான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். அவனுக்கு அங்கே வந்துட்டு நிறைய கிளாஸஸ் இருக்கனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேப்பரில் எழுதி ஒட்டி கொடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு அவன் வத்தல் கேட்பான். இன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவேன். ஈவினிங்கில் நம்ம எதனா வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, கட்லெட் அந்த மாதிரி எதனா செஞ்சு கொடுத்துடுவேன். ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே டியூஷன் போயிடுவான். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.